சுவாமிகளே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பக்தர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா இட்லி சாம்பார். அதை நான் பிறகு சொல்கிறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பக்தர்களே, நான் விரதம் விட போகிறேன். என்னான்னு தெரியல, காப்பு கட்டினதும் சரி வச்சதும் சரி, பசி கட்டுக்கள் அடங்காத பசி நண்பர்களே. உண்மையிலே நான் பொய் சொல்ல, காப்பு கட்டினா என்ன விரதம் இருப்பாங்க, பசிக்கானோ? எனக்கு பசி எடுக்குது. வீட்டில் கடுமையான சண்டை தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன காப்பு கட்டி விரதம் இருக்கும், எப்படி இருக்க முடியும்? ப்ரெஷர் இருக்குது. அருமையான சாம்பார், எச்சி ஊறுது நண்பர்களே. கொலண்டு சாம்பார் நண்பர்களே. சும்மா லைட்டாக சாப்பிட 4 இட்லி தான். பார்த்தீங்களா, 4 இட்லி தான். இது என்னடி சொல்கிறீ? இது என்னன்னு சொல்லு. இது என்னன்னு சொல்லு. வடைன்னு தெரியுது. வடை? என்ன வடை? வடை வெங்காய வடை. ஆனால் உண்மையிலேடி உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்கனே, ஒரு பொய்னாலும் சொல்லி வேற வடை அப்படின்னு சொல்லி சொல்கிறியா? எப்படி கண்டுபிடிச்சா வெங்காய வடைன்னு? எப்படி கண்டுபிடிச்ச? வாடையில் கண்டுபிடிச்சியா? பெரிய மூக்கு பரம்பரையாக இருக்கீங்களே, வாடை பிடிக்கிறல. ஐயோ அப்பா, பெரிய வாடை பிடிக்கிற பரம்பரையாங்களா? அருமையான வெங்காய வடை, சூப்பர் வடை நண்பர்களே. நல்ல வை முதல்ல, வயிறு தர்றேன், நண்பர்களே. 2 வடை வாங்கிட்டு வந்துருக்குறாரு. கொடு, இது கொடு. பெரிய வடை எடுத்துக்க, சின்ன வடை எனக்கு கொடு. கூட்டு அப்படியே தின்னுக்கிட்டு வெங்காய ஆட்டாமல் எடு வீடியோ தருவனில். ஏன் இவ்வளோ அவதியாக இருக்க? சாமி விரதம், நீ விரதம் விடலாமா? அறிவு கட்டப்பல. இதுக்கு தானே அடிக்கிற. நேற்று அடிச்சு இப்படியெல்லாம் பேசலாமா? என்ன பேசினோம் நீ? தவறா என்ன பேசினேன்? அறிவு கட்டவளே போடி வாடி. அது கோவத்தில் சாமி பேசணும் செய்யும். ஐயோ சாரி. அற்புதமாக இருக்கு நண்பர்களே. இனிய காலையடி போனா வெங்காய வடை அவளுக்கு பிடிக்கும். அம்மையே சொன்னியா? உண்மையிலே இந்த இட்லிக்கும் பருப்பு சாம்பாருக்கும் அடடா. பருப்பு சாம்பார்னாலே உண்மையிலே அது ஒரு தனி அழகு தான். அது இட்லிக்கு அதுக்கும் மல்லிகைப்பூ இட்லி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து நண்பரே, இந்த இருப்பான் தம்பி இருக்காப்ல, இருப்பான் தம்பி, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் பண்டிகை வந்துச்சு. அதுக்கு பாவம் தம்பி ஏதோ ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்க போயிருக்காப்புல, இல்லாதவங்களுக்கு. உண்மையிலேயே அவருடைய இருப்பான எல்லாருமே வசவாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் திட்டுறாங்க. ஆனால் நான் திட்ட மாட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஏன் திட்ட மாட்டேன்னா, அவர் உதவி பண்ண போனார். அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசு தான் அடடா. என்ன மாதிரி ஒரு இருப்பான் ஒரு மனசு. நம்மகிட்ட பணம் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார் வருங்க, அந்த மனசு தான் இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் தம்பி இருப்பான், நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை எப்படி போய் சேர்க்கணும், வழிமுறைகளை கற்றுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிட்டீங்க, ஓகேவா? நீங்கள் போனாலே கூட்டு எடுக்க நிறைய பேர் செல்ஃபி எடுக்க வரதான் செய்வாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், எங்களை மாதிரி ஆளை, என்னையவே கூப்பிட்டானே, மீசை பண்ணி வாங்கினேன், இதை கொடுக்கணும், நான் நிறையா பொருள் வச்சுருக்கேன், நான் அன்னதானம் கொடுக்கணுனே, வாங்கினேன் அப்படின்னு எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் வருவோம். நீங்கள் காரை விட்டு இறங்க வேணாம், நான் இறங்கி வீதியாக கொடுப்போம்ல, தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல. நீங்கள் ஏன் தவறான இந்த மாதிரி போய் கொடுத்து அதுவே கண்டனம் கிடைக்காம தர்றேன். நீங்கள் போய் இந்த நேரத்தில் சிக்கிட்டீங்களே தம்பி, உங்களை வச்சு செய்கிறாங்க தெரியலையா? ஆனால் நான் உங்களை திட்டப்பட்டேன் தம்பி, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஆகையினால நீங்கள் பண்ண தவறு தான். அதை நான் உங்களை திட்டினா நீங்கள் சரியாயிருமா? உங்களுக்கு தான் ரெகுலர் ஆகி போச்சு. அதாவது எப்படின்னா, வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பூகம்பத்தை கிளப்புறது, திடீர்னு சாரி கேட்டு 2 பூரியை சாப்பிட்டு போயிட்டுருக்குது. அவ்வளோதான் தம்பியோட கருத்து. அதனால் தம்பி, நீங்கள் இனிமேலால் தயவு செய்து ஒரு கொடுக்க போகிறீங்க நிதி, ஏது அன்னதானமோ போர்வை பெட்ஷீட் கொடுக்க போகும்போதோ நீங்கள் போங்க,
போயிட்டு ஒரு 2 3 கூப்பிட்டு போங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஓடி போங்க. நீங்கள் போட்டப்போ நீங்கள் அந்த வீடியோ கொடுத்த வீடியோவிலே நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க, அதுவே சரியான பப்ளிசிட்டி, அதுவே நிறைய காசு சம்பாதிப்பீங்க. குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க மாட்டீங்க? அந்த கொடுத்த வீடியோவில் நீங்கள் போட்டதில் மக்களுக்கு கொடுத்த வீடியோ போடுறீங்கள, அது நிறைய பணம் வருது தம்பி. உங்களுக்கு நிறையா செய்யலாம், நல்லபடியாக செய்யுங்க. தவறாக இந்த மாதிரி பண்ணாதீங்க தம்பி. எதுக்கு உங்கள் காசை போட்டு கொடுத்துவிட்டு ஊரில் எதுக்கு போல் வசம் வாங்குறீங்க சொல்லுங்கள்? ரொம்ப சங்கடமாக இருக்குது தம்பி. ஆனால் நான் உங்களை திட்டம் பண்ண தம்பி, ஏன்னா நான் ஒரு யூடியூபரு, நீங்களும் ஒரு யூடியூபரு, நீங்கள் ஒரு திண்ணி பண்டாரம், நானும் ஒரு திண்ணி பண்டாரம், நம்ம 2 சேம் பப்பி சேம் தான். ஆனால் இருந்தால் நீங்கள் பண்ண தப்பு தம்பி. அந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட போய் நடந்துக்கிட்ட முறை ரொம்ப ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் தம்பி இருப்பான்தா சாப்பிட்றீங்களா? அண்ணன் சாப்பிட்றேன். இந்த வடையை ஆட்டையை போடுறா என் முன்னாடி. ஏன் நீங்கள் இப்போ என்ன மாதிரி பேசிக்கிட்டு ஒரு சீரியஸான விஷயத்த சொன்ன ஒரு நாட்டு நடப்பை பற்றி பேசிட்டு நீ வடையை திருடிக்கிட்டு இருக்க. இது என்ன நாகரிகமாக நீ நடந்துக்கிற, வீடியோ எடுக்கிற? தவறான இது முத்துலட்சுமி. அதுபோல் தம்பி இருப்பான் பிரியாணி அப்புக்கு லாபம்னு திண்டா பத்தாரா தம்பி. கொஞ்சம் மூளை அறிவு வேணும், சரியா? சும்மா அப்புக்குன்னு திண்டு விட்டு அமெரிக்கா போகிறேன், ஜப்பான் போகிறேன், அங்கே வீடியோ போகிறேன் இல்லை? அப்போ எப்படி நடந்துக்கிறேன் பப்ளிக்கில்? ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குற ஒரு உதவியை எப்படி கொடுக்கணும் தெரிய வேணாமா? நான் உன்னை வைய மாட்டேன் தம்பி, நான் உன்னை திட்ட மாட்டேன், நான் வந்து வித்தியாசமான ஆள்றேன் தம்பி. இனிமேல் நான் தம்பி ஒழுங்காக கொடுக்க கற்றுக்கிறேன் தம்பி. அன்னதானம் கொடுக்குறதோ எது கொடுத்தாலும் நல்லபடியாக கொடு, வேணான்னு சொல்லலை. இறங்கி போய் கொடு, மக்களோட மக்களை. என்னடா இணைச்சாத்தானே தம்பி இன்னும் வியூஸ் போகும் உனக்கு. ஏன்னா நானாக சொல்லித்தரேன்னு சொல்லு. எனக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் இல்லை. எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி வரைக்கும் வீடியோக்குள்ளே வந்தது இல்லை. என் பொண்டாட்டிலாம் வீடியோக்கள் வந்துட்டோன்னு வச்சுக்க தம்பி, உன்னை விட அண்ணன் மிகப்பெரிய யூடியூபர் ஆயிடுவேன். தெரியுமா? தெரியுமா? உதவி பண்ணுங்க தம்பி, கொஞ்சம் நாகரீகமாக பண்ணுங்க. சும்மா டென்ஷன் பண்ணக்கூடாது. நீ இனிமேல் இந்த மாதிரி பதிவு நீ பார்க்கக்கூடாது உங்கள் வீடியோவில். தம்பி நான் டென்ஷன் ஆகிடுது தம்பி, நான் உன்னை திட்ட மாட்டேன் தம்பி, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், நான் உன்னை திட்ட மாட்டேன். எனக்கு நேற்றுருந்து உனக்கு ஒரு வீடியோ போன வச்சுட்டு இருந்தேன், போட்டேன், எனக்கு கடுப்பாக தம்பி. இனிமேல் நான் அன்பு தம்பி இருப்பேன், நீ இருப்ப. நீ பிரியாணி திண்டி வீடியோ போடு, நிறைய சம்பாரி, நல்லாரு, கார் வாங்கு, பைக் வாங்கு, நல்லாரு. அதே மாதிரி மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், உதவி பண்ணண்டு, என்ன மாதிரி ஆள்கிட்ட என்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க தம்பி. புரியுதா? இனிமேல் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சொல்கிறது கேட்குதா இல்லையா? ஏய் இருப்பேன், நான் உனக்கு திட்டமாட்டேன் தம்பி, கோவப்படல தம்பி, டென்ஷன் ஆக வேணாம், நீ கோவப்படாடா. நான் உன்னை திட்டமாட்டேன், நான் ஒரு வித்தியாசம் ஆடுறேன் தம்பி, நான் உன்னை திட்டமாட்டேன் தம்பி. ஏன் தம்பி நீ அன்பு தம்பி, நான் உன்னை எப்படி திட்டுவேன்? அதுவே கண்டென்ட் கிடைக்காம தெரியா யூடியூபர். நீ வாட்டுக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு வீடியோ போடுற, அவனுக்கு இதே ஜாக்கெட் உனக்கு பூரா துப்பி தள்ளுற ஆகிட்டாப்பி. அதனால் இனிமேல் நல்லபடியாக வீடியோ போடு, நல்லா இருக்கு. என்ன ஆய்வுனா வருஷத்துக்கு ஒரு வீடியோ அப்படி போடுறது, சாரி 2 செட்டு பூரி எடுத்துட்டு விட்டு நீ வாட்டுக்கு போயிடுற, முடிஞ்சு போச்சு. ஆகையினால் இனிமேல் வரும் காலங்களில் ஒரு நல்லபடியாக நல்ல வீடியோவை போடு, ஓகேவா? உனக்கு எதுவும் அறிவுரை வேணும்னா இந்த மீசமணியை தொடர்பு கொள்ளு, கண்டிப்பாக உனக்கு நல்ல அறிவுரை சொல்கிறேன் அண்ணே, சரியா? அதை விட்டு தேவையில்லாமல் இனிமேல் இந்த பதிவு மாதிரி பண்ணி தெரிஞ்சா நான் உனக்கு திட்டமாட்டேன் தம்பி, கோவப்பட மாட்டேன். சி கண்ட்ரோல், நான் உனக்கு திட்டமாட்டேன் தம்பி அண்ணே, கோவப்பட மாட்டேன். என்கிட்ட என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க முத்துலட்சுமி? கசக்கிடுவியா இருப்பானா? சொல்லு, இருப்பேன். உன்னைய கசக்கி தூக்கி போட்டுறலா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னை எப்படி மாட்டி விட மதியா இருப்பாண்டே தம்பிகிட்ட. தம்பி நல்லபடியாரா தம்பி, என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உதவி பண்ணணும்னு அந்த மனசு இருக்காரு. உண்மையிலே இந்த இடத்துல இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன், அந்த மனசுக்கு நான் எப்பயுமே அண்ணன் அடிப்பதே உனக்கு, சரியா? உதவி பண்ணு, அதை நல்லா நாகரீகமாக பண்ணு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை தம்பி, கோச்சுக்காத. அண்ணன் நல்லா தப்பாக பேசணும், உனக்கு தப்பாலாம் பேசல. டேய் அண்ணன் திட்ட மாட்டேன், அண்ணன் ஒரு வித்தியாசமான ஆள். மறுபடியும் சொல்கிறேன், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஓகே, காலையில் விரதத்தை விட்டாச்சு, இன்னைக்கு இருப்பேன் முடியுமா விட்டாச்சு.
என் அன்பு தம்பி இருப்பேன், நல்லா இருக்கணும். இருப்பான். இருப்பியா. அதுவே வாயில் வரமாட்டுதே. வணக்கம்னா மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறேன். இருப்பியான்னு வணக்கம்னா மாப்பிள்ள. சித்திரவாதாடுறாப்புல வணக்கம்னா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கண்டு கிடைக்காம அவரெல்லாம் கிடைச்சா விடுவாராயா? ஐயோ என்னத்தை சொல்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ இருப்பேன் பாப்பாப்புல. அண்ணன் மேலே கோபப்பட்டு பிள்ளை வீடியோ போடாதையா? உண்மையை சொன்னேன் தம்பி, உண்மையை சொன்னேன். கோவப்பட மாட்டேன், சும்மா ஜாலி. நான் உத்தேசமான ஆள். என் முன்னாடி எவ்வளோ அடி வாங்கிருக்காரு மாட்ட. மறுநாள் காலையில் வந்து மாமாண்டுவா. அதுதான் மீசமணி. அவர் ஒரு வித்தியாசமான ஆள். அடி வாங்கி விட்டு அடி கொடுத்தோம்னு சொல்கிறாரு பத்தியா, அதே வித்தியாசமான ஆள். ஏண்டி எவ்வளோ பெரிய கண்டென்ட் பேசிக்கிட்டு இருக்கி, சடக்குன்னு அசிங்கப்படுத்தடி அறிவுட்டவளை. இந்த ஒரு இட்லி வச்சு சாப்பிடு, நீ சாப்பிடு, உனக்கு அதே தண்டனை. 2 வடையை தண்டையில் சாமி சாப்பிட்ரு போதும், சாமி வைக்கக்கூடாது. மதியம் சாப்பிடு, நல்ல சாப்பாடு. மதியம் புதுக்கு பயிர் குழம்பு நம்ம மதியம் புதுக்கு பயிர் குழம்பு சரியான சாப்பாடு இருக்குது. மதியம் வெயிட்டான சாப்பாடு இருக்குது. ஓகே நண்பர்களே, இருப்பானை பற்றி நான் பேசினேன், அதை தவறாவெல்லாம் பேசலை, சும்மா ஜாலியாகவே இனிமேல் நல்லபடியாக கொடுக்கணும் தான் பேசியிருக்கேன். தவறாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இருப்பான் உனக்கு தான் அண்ணன், நான் உண்மையத்தையும் பேசினேன், பொய் பேசலை. தவறாக இருந்தால் நீயும் மன்னிச்சுக்கோயா. இனிமேல் கொடுக்கும் போல நிதியோ உதவியோ எது கொடுத்தாலும் நாகரீகமாக கொடுங்க, மக்களோட மக்களாக இணைஞ்சு கொடுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். யாராக இருந்தாலும் இருப்பான்ல, யாராக இருந்தாலும் இப்போ உணவு கொடுக்க போகிறீங்களா, நிதி கொடுக்க போகிறீங்களா, எல்லாருமே மக்களோட இறங்கி போய் உதவி பண்ணுங்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். நானாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலுமே மக்களோட மக்களாக இணையணும். அவன்தே மனுஷன். ஓகேங்களா? சரி விடுங்க. அவர் மன்னிப்பு கேட்டேன்னு 2-3 சமூக வளத்தில் பார்த்தேன். விடுங்க. மன்னிக்கிறவன் என்னமோ சொல்லுவான் டைலாக்கு, மன்னிக்கிறவன் மனுஷனா, மன்னிக்கக்கூடியவன் மாமனுஷன். விடுங்க. இருப்பான்னு பார்த்தா மன்னிச்சு விடுவான். நம்ம தம்பி தானே, நல்லா வரட்டும். வாங்க தம்பி. மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களது விட வருது மதுரை மீசமணி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சு